வணக்கம். நேற்றைய தினம் அண்ணன் சீமான் வீட்டில் நடந்த அட்டூழியங்கள், அவலங்கள் நாடறிந்தது. உண்மையிலே இந்த வேளையில் செய்தி ஊடகங்கள், சமூக ஊடகங்களுக்கு நம்ம ஒரு பெருத்த நன்றியை தான் சொல்லி ஆகணும். சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி கதையை வேறு மாதிரி போயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த சம்பவத்தோட இதை பெருசாக விளக்குறதுக்கு இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சம்மனை ஒட்டிட்டு போகிறாங்க. சம்மன் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வீட்டில் அண்ணன் மனைவி இருக்காங்க. அண்ணன் இல்லாத பட்சத்தில் அண்ணனின் உறவினர்கள்ட்ட, உரிமையாளர்கள்ட்ட கொடுக்கலாங்கிறது சட்ட விதிமுறைகள். கொடுக்காம வேணும்னே அவமானப்படுத்தும் நோக்கில் வெளியில் ஒட்டிட்டு போகிறாங்க. ஒட்டிட்டு போன பிறகு அதை கிழிச்சு எடுக்கிறாங்க. ஒருவேளை அது கிழிச்சது தப்பாக இருந்துச்சுன்னா அதை சட்டப்படி தான் நடவடிக்கை எடுத்துருக்கணும். யார் கிழிச்சாங்கங்கிறது காணொலியில் இருக்குது. அப்போ அவரை கூப்பிட்டுட்டு போய் ஏன்ப்பா கிழிச்சேன்னா அதுக்கு என்ன பிரிவு உண்டோ அதன்படி தண்டனையை வாங்கி கொடுத்துருக்கணுமே ஒழிய இப்படி ஒரு சைக்கோத்தனமான சேடிஸ்டான செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடாது. எந்த காவல்துறைக்கும் எதிராளி மக்கள், பொதுமக்கள் மேலேயோ இல்லை குற்றமாக கருதப்படுபவர்கள் மேலேயோ கை வைக்கிறதுக்கு உரிமை இல்லைங்கிறது தான் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான விதிமுறை. ஆனால் இதை பொதுவாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகின்ற எந்த ஏவல் துறையும், அதாவது காவல்துறையும் இதை செய்கிறதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வராங்க. அப்போ இந்த அதே மாதிரி இன்னொரு கேள்வி நமக்கு எழுது. இதை ஒட்டிட்டு போனது வலசரவாக்கம் காவல்துறை. ஆனால் இதை கேட்குறது, அடாவடி பண்ணுறாரு இல்லையா ஒரு ரவுடி காவல்துறை அதிகாரி, அவர் பார்த்தீங்கன்னா நீலாங்கரை இல்லை பணிபுரிவருக்கும் இந்த சம்மன் ஒட்டியதுக்கும் கிழித்ததுக்கும் ஏதாவது சம்மந்தமாக இருக்குன்னா எனக்கு தெரியலை. சம்மந்தம் இருந்தாலும் அவர் கேட்கலாம், ஏன்னு கேட்கலாம், அவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சட்டத்தில் இருந்தாலும் அவர் அடிக்கிறதுக்கோ ஏன் எதுக்குன்னு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம பாதுகாவலரை தள்ளிட்டு போய் அடின்னு அடித்து 3 பேரும், அதுவும் சீருடை இல்லாத 2 பேர், ஒரு ரவுடிங்க மாதிரி ஒரு 2 பேர் எல்லாருமா சேர்ந்து அவரை அடித்து அதில் ஆ டு அக்கு வரைக்கும், ஆ முதல் அக்கு வரைக்கும் ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாமல், ஒரு இது கூட இல்லாமல் காணொலியில் காண கிடைக்கிது. இது ஒரு பெரிய, அதாவது ஏவல் துறை என்னவோ நினச்சிட்டு வந்திருக்கலாம். அவங்க போட்ட திட்டம் வேறு மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க டப்பிங் நீங்கள் கொடுக்குறத பார்த்தா தெரியும். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, கேட்டை டக்குன்னு சாத்திர உடனே யாரும் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அவரை அடிச்சுக்கிட்டு இவங்க அடிப்பட்ட மாதிரி ஒரு டப்பிங் கொடுக்குறாங்க. என்னங்களே கை வைப்பியா, எங்களை தொடுவியா, என்ன தள்ளுறன்ட்டு இவங்களே டப்பிங் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் அங்கே நடக்கிறதே வேறு. ஆமாம், டப்பிங் கொஞ்சம் மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த பாதுகாவலர் வாயிலிருந்து எதுவுமே வரல. ஒரு அநாகரிகமான சொற்களோ இல்லைன்னா அவர் தன்னை அடிக்க வரும்போது மனுஷனோ மிருகமோ புழுவோ தன்னை தாக்க வர்றவங்கள எதிர்த்து நிற்கும். அதுதான் இயல்பு. அதை தடுக்கிறதுக்கு முற்படுறாரே தவிர அப்போ கூட அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன், அவர் அந்த தோரணையை கூட காட்டலை. ரொம்ப அவமானப்படுத்தி பைத்தியம் லூஸு அப்படின்னு சொல்லி இழுத்து சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு இழுத்துட்டு போகும்போது தான் சார் நான் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனுங்கிறாரு. அதுக்கு நீ என்னவா எதிர்ப்பா பைத்தியம் லூஸுங்கிறாரு. இந்த பைத்தியம் எது, இந்த அடிச்சு இழுத்துட்டு போன நீலாங்கரை இன்ஸ்பெக்டருங்கிற ஒரு வக்ர சைக்கோ, ஒரு சேடிஸ்ட் இருக்கு இல்லையா, ரவுடி காவல்துறை அதிகாரி, அவர் எதெல்லாம் சொல்கிறாரோ, பாதுகாவலராக என்னவெல்லாம் சொல்கிறாரோ அது அவராகவே இருக்கார். அது பார்த்தாலே தெரியுது. என்ன ஏதுன்னு தெரியாமல் உள்ளே நடந்தது. ஒருவேளை நம்ம பாதுகாவலர் தான் இதை தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்ட்டு அண்ணன் மனைவி அவர்களும் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு மாதிரி அதுக்குமே பதிலை கொடுத்துட்டு என்னவோ அவர் ரொம்ப அடிப்பட்ட மாதிரி, அதாவது ஏன்னா இது பார்த்த உடனேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்ட நல்ல பட்டனோட தான் வந்துட்டு காருக்குள்ளே போய் எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு பார்த்தீங்களா அப்படின்னு காட்டினார்ல, அது மாதிரி தான் தோணுச்சு. அது அந்த நாடகங்கள், நடிப்புகள் எல்லாம் அப்படியே அது தொடர்ச்சியாக அந்த வகைராக்களுக்கும் வந்துடும் இருக்குது. இப்போ என்னென்னா, இவ்வளோ வேகமாக இந்த காவல்துறை செயல்படுது. அது நீதிமன்றத்தோட ஆணை, அவங்க நீதிமன்றமே 3 மாதம் நேரம் கொடுத்துருக்கு. இவ்வளோ வேகமாக செயல்படுற இந்த காவல்துறை 10 வருடங்களுக்கு முன்பே கொடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை மீது இவ்வளோ நாள் ஏன் இந்த வேக நடவடிக்கை எடுக்கலை? ஏன் 10 வருடமாக இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத இத்தனை வருட காவல்துறை அதிகாரிகளை என்ன பண்ணலாம்? அப்போ அவங்க மேலே நடவடிக்கை பாய வேண்டாமா? இப்போ பாயிறதெல்லாம் பாதுகாவலர் மேலேயும் அரசியல் எதிரிகள் மேலேயும் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் மேலே தான் பாய்வீங்களா? சரி, ரொம்ப வேகமாக இவ்வளோ செயல்படுறாரு. இதே அண்ணா பல்கலைக்கழக அந்த சார் மேலே, சார் மாட்டிட்டாருன்னு வைங்களேன். ஏன்னா சார் பெரிய பிள்ளைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த சார் மாட்டிட்டாருன்னா இதே மாதிரி காலரை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போவீங்களா? வச்சு கண்ணை அப்படி நோண்டுற மாதிரி குத்தி அவரை ஜீப்பில் ஏற்றி தள்ளிட்டு போய் இதில் வேற உடனடியாக அதாவது காவல் இதுக்கு நிலை கொண்டு போகாமல் சுத்த விட்டு வழியிலேயே நல்லா ஊமக்குத்தா குத்தியிருக்காங்க. அது அவர் ரிமாண்ட் பண்ண போதே தெரியுது, முகம்லாம் வீங்கி. அவர் அப்படி நடக்கிறவரே கிடையாது. அவர் சொல்லவே வேண்டாம். அவர் ஒரு இராணுவத்திலேருந்து வந்தவருங்கிறது அவரோட உடல் மொழியிலே தெரியும். அவர் அப்படி ஜம்முன்னு இருப்பார். அந்த என்ன சொல்கிறது, மிடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ அந்த மிடுக்கான நட அதில் ஆகுது. அவர் தளர்ந்த நடை, அந்த அடிப்பட்ட அந்த உடல் ரீதியான ஒரு உள் வலிங்கிறதோட தான் அவர் வர நல்லாவே தெரியுது.
இதை பண்ணியிருக்காங்க. இதே வேகத்தை வந்து ஈசிஆர் ரோட்டில் வந்து காரை குறுக்க நிப்பாட்டி பெண்களுக்கு டார்ச்சர் கொடுத்தாங்களே, இவங்களுக்கு இதே மாதிரி தரதரன்னு எடுத்துகிட்டு போனீங்களா? அவங்களோட பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, அவர்கள் எதிர்காலம் பாதிக்கப்படும், குற்றவாளிகளோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டா என்ன, பாதிக்கப்படாட்டி என்ன, அவனுக்கே அந்த அக்கறை இல்லை, குற்றவாளிகளுக்கே தன்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுங்கிற அக்கறை இல்லாமல் குற்றங்களை ஈடுபடுறாங்கன்னா, குற்றத்தை தட்டி கேட்டு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய உங்களுக்கு என்ன கவலை? அவங்க எதிர்காலம் போகட்டும் பரவாயில்லன்னு தானே அவங்கள அந்த செயலில் ஈடுபடுறாங்க. ஆனால் குற்றவாளி படிக்கின்ற மாணவர்கள் அவர்களுக்கு காப்பாற்றணும், அவங்களுக்கு பேருக்கு களங்கம் வந்துடக்கூடாது. ஆனால் அதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் முகவரியோட எல்லா சமூக ஊடகத்திலையும் பரப்புவீங்க. இதெல்லாம் உங்களுடைய அரிய சாதனைகளில் வருது. அதே மாதிரி இதுதான் திராவிட மாடல். இந்த திராவிட மாடல்னாலே இப்படி தான் இருக்கும். அது அப்படிதான். அடுத்தது வந்து இதில் வந்து சேகர் பாபு அமைச்சர் வேற, சீமான் வழக்கில் வந்து சட்டம் தன் கடமையை செய்யும். ஆமாங்கய்யா, எங்களுக்கு சட்டம் தன் கடமையை எப்படியெல்லாம் செய்யும் தெரியும். ஏன் உங்கள் பொண்ணு வந்து விரும்பின ஒரு பையனோட ஓடி போகும்போது, அதாவது விரும்பின பையனோட திருமணம் செய்து உங்கள் வீட்டை விட்டு வெளியேறி போகும்போது நீங்கள் அந்த பையனை மிரட்டு என்ன, அந்த பையனுக்கு கொலை மிரட்டல் விடுத்தீங்களே, எவ்வளவு தகாத, அதாவது சட்டத்துக்கு புறம்பான காரியங்களில் ஈடுபட்டீங்க. இதே காவல்துறை தன்னுடைய இதே சட்டம் தங்களுடைய கடமையை செஞ்சுருந்தா நீங்கள் இன்னைக்கு இப்படி அமைச்சராக நடமாட முடியுமா? இவ்வளவு ஏன் நீங்கள் உங்களோட முன் வரலாறு என்ன, உங்களுடைய முந்தைய வாழ்க்கை என்ன, உங்களுடைய இளமை கால சாதனைகள் என்ன? நீங்களே ஒரு பிரபல ரவுடி. அந்த ரவுடித்தனம் பண்ணுற காலத்தில் சட்டம் தன் கடமையை செஞ்சுருந்தா நீங்கள்லாம் எங்களுக்கு இன்றைக்கி அமைச்சராக வந்திருக்க முடியுமா? ரவுடிகளும் சாராய வியாபாரிகளும் எங்களுக்கு அமைச்சராக எம்எல்ஏவாக வந்திருக்க முடியுமா? இந்த சட்டம் தன் கடமையை செஞ்சுருந்தா எங்களுக்கு சாராய வியாபாரிகள் அமைச்சர் எம்எல்ஏவாக கவுன்சிலராக வந்திருப்பாங்களா? இந்த சட்டம் தன் கடமையை செஞ்சுருந்தா வட்டிக்கு விட்டு கொலை மிரட்டல் விட்டு அரசு அதிகாரிகளையும் அரசு விவிஓக்களையும் மிரட்டி காசு சம்பாதிக்கிற மணல் திருட்டு நடத்துகிற இந்த கொள்ளையர்களெல்லாம் இன்றைக்கி கவுன்சிலராக வந்து உட்கார்ந்துருப்பாங்களா? சட்டம் தன் கடமையை செஞ்சுருந்தா செந்தில் பாலாஜி ஏங்க திருப்பி அமைச்சராக போறாரு? சட்டம் தன் கடமையை செஞ்சிருந்தா 60,000 கோடி ஊழல் மணல் திருட்டில் செய்யக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் ஏன் இன்னைக்கு அமைச்சராக இருக்க போறாரு? ஒரு இந்த மக்களாட்சி வந்த பிறகு காவல்துறை இந்த இதெல்லாம் வந்து ஒரு 50-60 வருட திராவிட ஆட்சிகளில் சட்டம் தன் கடமையை செஞ்சிருந்தா இன்னைக்கு திமுகவும் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காது, அதிமுகவும் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காது. ஏன்னா இன்னைக்கு அரியணை ஏறி எங்களை ஆள்பவர்கள் எல்லாருமே ஒரு முன்னாள் ரவுடிகள், முன்னாள் சாராய வியாபாரிகள், இன்னும் என்னென்ன குற்றங்கள்லாம் உண்டோ அந்தந்த குற்றங்களில் ஈடுபட்டவங்க தான். அதனால் இதில் வேற பயங்கரமான பதிவுகளில் புலங்காகிதம் வேற. அது வந்து ஒரு பெண் பாலியல் வன்கொடுமையில் சிக்கியுள்ளாள், நீங்கள் எல்லாம் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேற. இந்த பெண்ணுக்கு நீதி கேட்குறவங்க யாரு தெரியுமா? மனைவியை வைத்துக்கொண்டு அடுத்தவன் மனைவியை துணைவியாக்கி கொண்டவரை தலைவனாக பார்ப்பவர்களும், மனைவி இருக்கும்போதே தன்னுடன் நடிக்கும் நடிகைகளோடு உல்லாசமாக இருந்து அவர்களுக்கு பணங்களை மாளிகைகளை கட்டி கொடுக்கும் ஆட்களை வந்து தலைவர்களின் மகன்களாக ஏற்று அவர்களை அரியணை ஏற்ற வைக்கிறவர்களும் தான் இந்த பெண்ணுக்கு வந்து நீதி நியாயம் கேட்குறவங்க. தலைவர்கள்ல இருந்து கவுன்சிலர் வரைக்கும் பெண்களை ஏமாற்றுவதும், பெண்கள் எத்தனை திருமணங்கள் செஞ்சு ஏமாற்றி செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு, அதாவது மனைவிகள் இருக்கும்போதே தங்களுடைய உல்லாச வாழ்க்கைக்கு பிற பெண்களை தேடுகின்ற பெண் பித்தர்களை தலைவர்களாக கொண்டவர்களும் அதே வழி நடக்கின்ற தொண்டர்களும் தான் இந்த வாழும் கண்ணகிக்கு வந்து இன்னைக்கு நியாயம் கேட்குறாங்க. இந்த வாழும் கண்ணகி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க கண்ணகித்தனத்துக்கு அபார நிரூபணங்கள் எல்லாம் சமூக வலைதளத்தில் ஆதாரங்களாக இறைஞ்சு கிடக்குது. இவங்க கர்நாடகத்திலேயே நிறைய பேர்கிட்ட எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு நடிக்க வாய்ப்பு இல்லை, என்னால் அக்காவை விட்டுட்டு போய் வெளியில் வந்து வேலை செஞ்சு எதுவுமே பண்ண முடியலை, நான் வந்து ஒரு வேளை சோத்துக்கு கஷ்டப்படுறேன்னு கேட்டு பல நடிகர்கள் இணைந்து அவங்களுக்கு பண உதவிகள் செஞ்சுருக்காங்க. சில நடிகர்கள் தனிப்பட்ட முறையிலையும் பண உதவி செஞ்சுருக்காங்க. அப்படி செஞ்ச நடிகர்களை வெளியில் வந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தை நல்லா சொகுசாக இருந்துட்டு நல்லா உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து என்ன தெரியுமா, இந்த நடிகர் என்னை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாருன்னு புகார் கொடுக்குற ஒரு இந்த மனோநிலையை நீங்கள் பார்க்கணும். இதில் இருந்து இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர் தான் இந்த நடிகை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே கர்நாடகாவில் சுர்ஜன் லோகேஷா அப்படின்னு ஏதோ ஒரு டிவி நடிகர்கிட்ட பழகி வெகு காலமாக அவங்களோட ஒன்றா இருந்துட்டு அது நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நின்று இருக்கு. இவங்க ஏமாத்தினாங்களா, அவர் விட்டுட்டு இதுக்கு ஆட்டிடியூடை பார்த்துட்டு அவர் ஓடினாரா தெரியாது. அப்போ இவரோட மனைவி நான் தான் சொல்லும்போது இப்போ அந்த நிச்சயதார்த்தம் முடிந்தவருக்கு எத்தனாவது மனைவியாக நீங்கள் போக இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு வரும். இதெல்லாம் கேட்டுட்டா பெண்ணாக இருந்துட்டு நீ எப்படி கேட்கலாமா? இப்போ பெண்ணாக இருந்து நல்ல பெண்ணுக்கு தான் நீதி வாங்க முடியும். பெண்ணாக இருக்கிறதுனாலேயே அநீதியான பெண்ணுக்கெல்லாம் வக்காலத்து வாங்க முடியாது. இப்போ நான் வந்து ஒரு உமன் ஹாரஸ்மெண்ட் கமிட்டியில் இருந்தேன், அதே மாதிரி குழந்தைகளுக்கான கமிட்டிலையும் நான் இருந்தேன். இங்கே வந்து எத்தனை 100ல் ஒரு வழக்கு எப்படி வரும்னா பொய் வழக்காக வரும்.
இவங்க இந்த குழந்தையை கூட பெற்றோர்கள் வந்து மேனிபுலேட் பண்ணி, அதாவது தங்களுடைய குடும்ப பகையை தீர்த்து கொள்றதுக்காக ஒரு பாலியல் குற்றச்சாட்டோட வருவாங்க. அதை கண்டுபிடிக்கும். அப்போ வந்து நான் வந்து குழந்தையாச்சே, சொன்னது உண்மையாக தான் இருக்கும்னு நான் தப்பாக நாங்கள் வந்து தீர்ப்பு எழுத முடியாது, நீதி கொடுக்க முடியாது. அப்போ அதனோட உண்மைத்தன்மை தெரியும் போது குழந்தைக்கு அறிவுரை வழங்கி இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா, இது மாதிரி தப்பாக அடுத்தவங்கள்ட்ட பழி சுமத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புவோம். அதே மாதிரி பெண்கள் அதாவது பாலியல் வன்கொடுமை தடுப்பு பிரிவில் பணிபுரியும் போதும் அப்படிதான். அங்கே வந்து ஒரு 8 வழக்குகள் வந்திருக்குன்னா அதில் வந்து ஒரு 5 வழக்குகள் உண்மையாக இருக்குது, ஒரு 3 வழக்கு பொய் வழக்காக இருக்குது. அதில் 2 வழக்கு எப்படி இருக்குன்னா எடுத்துக்கட்டி இல்லாத ஒன்று வந்து சொல்கிறாங்க. இன்னும் 2 வழக்கில் அவங்க ஏற்கனவே உடன் பழகி, அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும், இவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும், இல்லை இல்லாமல் இருக்கும், ஏதோ ஒன்று பழகிடுறாங்க, ஊர் சுற்றுறாங்க. எல்லாருமே அந்த என்ன சொல்கிறது, அவங்க பணி செய்கிற இடமே அவங்கள பார்த்து காரி துப்பும். அப்படி இருந்தும் அங்கே ஏதோ ஒரு அவங்களோட அந்த லஞ்ச லாவணிய விவகாரங்களில், பண விவகாரங்களில், பணியிடங்களில் கொஞ்சம் வந்து பிணக்கு வந்த உடனே இந்த பெண் என்ன செய்கிறா, பாலியல் குற்றச்சாட்டை கொண்டு வந்துடுறாங்க. அப்போ அது நமக்கு விசாரணையில் தெரியும் போது இந்த பெண்கள் சட்டத்தை எப்படி வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியும் போது நாம் அதுக்கெல்லாம் அந்த பெண்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அந்த நான் பெண்ணாக இருக்கிறதுனால அந்த பெண் புகார் கொடுத்ததே உண்மை நம்பி ஒரு ஆணுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ அநீதியை நம்ம இழக்க முடியாது. அப்போ அது பொய்னு தெரியும் போது அந்த பெண் மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கையை நாம் பரிந்துரை செய்துட்டு தான் வரோம். அப்போது பெண்ணாக இருக்கிறதுனாலே தவறான பெண்களுக்காக, இல்லை வந்து ஆண்களை தவறாக பயன்படுத்தி விட்டு அதன் பிறகு அவர் ஒரு நல்ல வாழ்க்கையில் இருக்கும்போது, அவர் வந்து ஒரு குடும்பம் குட்டின்னு இருக்கும்போது அவதூறுகளை என்றைக்கும் முட்டுப்பொத்த ஒன்றை வந்து தூக்கிட்டு வந்தோம், இல்லை வந்து உதவி செய்தவரையே வந்து அவமானப்படுத்தி களங்கப்படுத்திக்கலாம். அவங்கள வந்து ஏதோ ஒரு அரசியல் ஆதாயத்துக்காகவோ இல்லைன்னா அரசியல் ஆதாயம் தேடுபவர்களுக்கு கூட இணைஞ்சு சேர்ந்து இதை செஞ்சு அதனால தான் ஒரு ஆதாயத்தை அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் அதுக்கெல்லாம் பெண்களாக இருந்தெல்லாம் நம்ம வந்து உறுதுணையாக இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து சட்டமும் தெரியும், ஓரளவுக்கு சட்டங்களும் நம்ம அந்த சட்ட ரீதியான இடங்களில் பணிபுரிஞ்சனால சட்டங்களோட அழுத்தம் ஆழமும் தெரியும். பெண்களாக இருக்கிறனால நமக்கு அனுபவ ரீதியான தாக்கங்களும், நாம் பல வழக்குகளை சந்தித்த விதங்களும், பல மனிதர்களை சந்திக்கிற விதங்களும், நம்ம வளர்ந்த விதம், நமக்கு சமூகம் கற்றுக் கொடுத்த தார்மீக ஒரு பொறுப்பு, மனசாட்சி, இதெல்லாம் யோசிக்கும் போது எந்த பெண்ணுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறைஞ்சபட்ச நியாயம் நமக்கு இருக்கும். சும்மா எல்லாருக்கெல்லாம் குரல் கொடுத்துட முடியாது. திருடிட்டு வந்த திருட்டு பெண், பஸ்ஸில் ஒரு பொண்ணு திருடிடுவா, திருடிட்டு வந்து நிற்கிற பொண்ணுக்கு பெண் தானே விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அவள் திருடி, அவளுக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் எதுக்காகவோ பழகின பாவத்துக்காக குழந்தைகளை கொண்டுட்டு ஒருத்தி ஜெயிலுக்கு போகிறா அபிராமின்னு ஒரு பெண், அவளுக்காக நம்ம குரல் கொடுக்க முடியுமா? முடியாது. அவன் கல் மனசு, 2 குழந்தைகளை கொண்டுட்டு போகிற நீ பெண்ணே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவான். அப்போ இவங்களெல்லாம் நம்ம ஆதரிக்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இதை பற்றி நம்ம பேச வேண்டாம்னு நினச்சோம், ஆனால் இதெல்லாம் முத்தி போச்சு, பேசி தான் ஆகணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பெண் ஒரு உலகத்தில் வந்து 2 பேர் பழகுறாங்க, பேசுகிறாங்க, ஏதோ ஒரு கட்டத்தில் பிரிகிறாங்க. அது சுமூகமாக பிரிஞ்சிருக்கலாம், பிரியாமல் இருக்கலாம், இல்லை அது அப்படியே ஒரு மாதிரி கரைஞ்சி கூட போயிருக்கலாம், இல்லை அந்த பெண்ணை ஏமாற்றிருக்கலாம். ஏதோ ஒன்று இப்படி நடந்து ஒருத்தர் அதில் செட்டில் ஆகி, அதாவது திருமண வாழ்க்கையில் போய் குழந்தை குட்டிகள்னு அவர் ஒரு சமூகத்தில் ஒரு அடையாளப்படுத்தக்க மக்களின் நாயகனாகவோ மக்கள் தலைவனாகவோ வந்துட்டு இருக்கும்போது அரசியல் சூழ்ச்சிகளில் பயப்பட்டு, அரசியல் சதிகளில் பின்னப்பட்டதாலேயும் தனக்கு சில ஆதாயங்கள் வேணுங்கிறதுக்காக அந்த பெண்ணோ ஆணோ திருப்பி அந்த புது வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு நபர் வீட்டில் வந்து நின்னா, உங்கள் வீட்டில் அப்படி வந்து நின்னா, உங்கள் வீட்டு பெண்கள் யார்கிட்டையும் பழகி பிரிஞ்சிட்டாங்க, இல்லை ஏதோ ஒன்று சும்மா பேசி பிரிஞ்சிட்டாங்க, ஏதோ ஒன்று கல்யாணம் ஆகி நல்ல குடும்பம் குட்டின்னு இருக்காங்க. 10 வருஷம் கழித்து அந்த பழகுன அந்த பழைய காதலன் என்னப்படுவானோ, இல்லைன்னா பழகுனவன் தெரிஞ்சவன், ஏதோ ஒரு கட்டத்தில் தெரிஞ்சவன், அவன் வந்து இப்படி என் வாழ்க்கையில் வந்துட்டானா நீங்களாம் என்ன செய்வீங்க? அந்த பொண்ணை இனிவனையும் இப்போ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி, ஆமாம்மா நீ பண்ண தப்பு தான், அவன் 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் அவன் பேச்சில் நியாயம் இருக்குது பார்த்துக்கோ, நீ கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டியோட இருக்க பரவாயில்ல, இவனையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை சாத்துன்னு சாத்தி என்னடா குடும்பத்தை கெடுக்க வந்தியாடா, நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கை கெடுக்க வந்தியா பரதேசி நாயை அப்படின்னு கையை காலை உடச்சி விடுவீங்களா? இப்போ என்ன சொல்ல வரீங்க? உங்கள் திருட்டு திராவிடங்கள் மாதிரி அந்த கொள்கை அவங்க எல்லாம் 3-7 வச்சுக்கிட்ட மாதிரி வச்சுக்கணுமா? இதெல்லாம் ஒரு அபத்தமாக இல்லையா? ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு பக்கத்தில் நடந்த விஷயங்களை, அதாவது அதை வேற அந்த வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமைன்னு ஒரு முத்திரகுத்தி கொண்டு வரீங்களே, இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. பாலியல் வன்கொடுமைக்கும் ஒரு இணக்கமாக போகிற ஒரு என்னது உறவு முறைக்கும் கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரிலன்னா அப்படி என்னன்னு எனக்கு புரியலை. அதனால் இதை வந்து தார்மீக ரீதியாக எதிர்கொண்டாலே இது ரொம்ப அபத்தமானது. நீங்கள் உங்களுடைய பொதுவான வாழ்க்கையில் உங்கள் வீட்டு பெண்களோட, இல்லை உங்களோட, இப்போது இதில் எத்தனை பேர் பதிவுகள் போடுறீங்க, அவ்வளோ அசிங்கமாக அண்ணனை பற்றியும் போடுறீங்க, அவர் மனைவியும் பற்றி போடுறீங்க.
உங்கள் வீடுகளில் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, நீங்கள் சொல்கிற மாதிரியே நிகழ்வு நடந்திருக்குன்னே வைங்க, அதை அவர் வந்து கோர்ட்டில் நிரூபிக்க போகிறாரு, அது தனி ட்ராக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி, நீங்கள் யூகிக்கிற மாதிரி, நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே அநீதி நடந்துட்டு இதே மாதிரி ஒரு பிரச்சனை உங்களை இந்த ஆண்கள்கிட்டே நான் கேட்குறேன், பதிவில் வந்து அசிங்கமாக போடுற ஆண்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு இது மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து என்ன செய்வீங்க? இப்படி வந்து அந்த பெண் வந்து நின்னா மனைவியை வேற அவ்வளோ அசிங்கமாக திட்டுறீங்களே, இப்போ உங்கள் மனைவிகளை என்ன செஞ்சிருவாங்க? இப்படி உங்களுடைய முன்னாள் காதல் இல்லை காதலிகள் இல்லை முன்னாடி நீங்கள் பழகின பெண்கள்லாம் லிஸ்ட் எடுத்து உங்கள் கூட சேர்த்து வச்சுருவாங்களா? அதான் உங்கள் மனைவியோட வேலை. அவங்களுக்கு உங்களோட வாழ்கிறதுக்கு அவங்க வரல, உங்களோட நீங்கள் மட்டும்தான் எனக்கு உரிமை, நம்ம தான் குடும்பம் அப்படின்னு அவங்க வாழ்கிறதுக்கு வரலை. உங்கள் முன்னாடி நீங்கள் யார்கிட்டலாம் பழகுறீங்க, உங்களுக்கு எந்த பெண்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் இல்லை வேலைக்கு போன இடம் வரைக்கும் உள்ள நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்களோ அத்தனை பெண்களோட லிஸ்ட் எடுத்து அவங்களோட உங்களை சேர்த்து வைக்கிறது தான் மனைவியோட வேலையா? ஆனால் இந்த திமுக அரசு இவ்வளவு தூரம் காழ்ப்புணர்ச்சி கொண்டு ஒரு கட்சியை வளர விட்டுறக்கூடாது. அதிமுகவும் திமுகவும் தான் நாம் இந்த நாட்டை மாற்றி மாற்றி கொள்ளடிக்கணும், இதில் மூணாவது கட்சி இந்த கட்சி வந்துட்டால் நம்ம கொள்ளடிக்க முடியாது, இது மலை வளத்தை பேசும், இது வந்து எந்த கமிஷனும் வாங்காது, எந்த கார்பரேட்டுகளுக்கும் இடம் கொடுக்காது, இதுவும் வாழாது. இது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எப்படின்னா வைக்க போகிற நாய் மாதிரி, தானும் திங்காது தின்றவனையும் தின்ன விடாது அப்படி. அதாவது வைக்க போகிற நாய் தெரியும் இல்லையா, அது வைக்க பொருளை படுத்துக்கிட்டு அதுவும் சாப்பிட வர மாட்டையும் சாப்பிட விடாமல் விரட்டி தள்ளிட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு, நாம் தமிழர் கட்சியும் சம்பாதிக்காது, நாம் தமிழர் கட்சியும் ஊழல் பண்ணாது, அதுவும் சாப்பிடாது, அது சாப்பிட்டாதான் நாம மிரட்டி அது ஆட்சியில் இருந்தாலும் கொஞ்சம் வாங்கிட்டு படைச்சிட்டு போகலாம், எச்ச துண்டா வாங்கிட்டு படைச்சிட்டு போகலாம். இப்போ எப்படி அதிமுக அவங்கள்ட்ட இருந்து வாங்கி சாப்பிடுதோ அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள்லாம் எப்படி பங்கிட்டு போட்டு அதை பாகம் பிரித்து பயன்படுத்துவீங்களோ அது மாதிரி நாம் தமிழர் வந்தால் உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாம் தமிழரும் அதை செய்யாத அடுத்தவங்கள செய்யவும் விடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இது வளர்ந்துடக்கூடாது. இப்படி ஒரு நேர்மையான கட்சி வந்துச்சுன்னா நமக்கு பங்கம் தான், நமக்கு பினாமி சொத்துக்கள் சேர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உட்காந்து நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு என்னுடைய வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படின்னு உண்டு. அதாவது ஒருத்தனை பழி தீர்க்கிறதுக்கு அவங்களே பயங்கர பிளான் போட்டு பயங்கர திட்டம் திட்டி குழியாக வெட்டுவாங்க, அவனுக்கு கடைசியில் பார்த்தா அவங்க வெட்டின குழியிலே அவங்களே விழுந்துருவாங்க. யாரை வந்து சாகடிக்கணும்னு அவ்வளோ திட்டமாக தீட்டுனாங்களோ அந்த திட்டங்கள் எல்லாம் லாஸ்ட்டில் காரியம் இறைவன் அருளால் மாறுதலாய் முடியும் போது அவங்க வெட்டின குழியிலே அவங்களே விழுந்துருவாங்க. உங்களுக்கும் அதுதான் நடக்கும், பார்க்க தான் போகிறோம்.